இன்றைய நாள் கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 128 அதிகாரம் 1 கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு உண்டென்றும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்றும், அவர் நம்மளை விசாரிக்கிறவர், அவர் நம்மளை பாவத்திற்கு விலக்கி காக்கிறவர் என்று விசுவாசித்து, அவர் நமக்காக இரத்தத்தை சிந்தியிருக்கிறார், நம்மளை மீட்டிருக்கிறார் என்பதை விசுவாசித்து அவருக்கு பயந்து ஜீவிக்கிற மனுஷர் பாக்கியவான் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பயந்து இருக்க வேண்டும் என்பது கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியமாக இருக்கிறது. இப்படியே சங்கீதத்தில் இன்னொரு வசனம் சொல்லப்படுகிறது, என் வழிகளை சிந்தித்து கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிக்கு நேராக திருப்புவேன் என்று தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் கர்த்தருக்கு பயந்து நம்மளுடைய சாட்சிகளை நம்மளுடைய கால்களை அவருக்கு நேராய் திருப்பி நாம் நடக்கும் பொழுது, கர்த்தருடைய சாட்சியில் நாம் ஜீவிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 128 முழுவதும் நாம் வாசிக்கும் பொழுது கணவனுக்கு உண்டான ஆசீர்வாதமும், மனைவிக்கு உண்டான கனமும் ஆசீர்வாதமும், பிள்ளைகளுக்கு உண்டான வழிகளையும் தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு மனிதன் தகப்பனுக்கு பயந்து ஜீவித்தால், இயேசு கிறிஸ்துக்கு பயந்து ஜீவித்தால், அவனும் அவன் மனைவியும் அவன் பிள்ளைகளையும் குறித்து தேவன் பேசுகிற ஆசீர்வாதம் தான் இந்த 128 அதிகாரம். தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்கு பயந்து நம்முடைய வழிகளை கர்த்தருடைய வழிகளில் காத்து கொண்டு கர்த்தருடைய சாட்சியில் நாம் நடக்கும் பொழுது, இந்த சங்கீதம் 128 தேவன் எப்படியெல்லாம் ஆசீர்வதித்திருக்கிறாரோ அந்த ஆசீர்வாதத்திற்குள்ள நாம் நுழைவோமாக. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடியை போல இருப்பாள், உன் பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். நீங்கள் சீயோனில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க என்ற வார்த்தையின்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். God bless you.